அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி தஜ்வீத் ரூல்ஸில் நம்ம பார்க்க போகிறது பாடம் 15, சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனின் சட்டங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பாடம் 6ல் நம்ம சுக்கூன்னா என்ன, தன்வீன்னா என்ன அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் செஷன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனின் சட்டங்கள் பற்றி பார்க்கலாம். சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அப்படின்னா, நூன் சுக்கூன் பெற்றிருந்துச்சுன்னா அதை நூன் சாக்கின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தன்வீன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பாடம் 6ல் பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ ஒருக்கா ரிவைஸ் பண்ணலாம். தன்வீன் என்றால் குர்ஆனில் உள்ள வார்த்தைகளில் சிலவற்றின் இறுதியில் வரும் குறியீடாகும். இந்த தன்வீன் குர்ஆனில் ஒரு சென்டென்ஸோட எண்ட்லேயோ இல்லை வேர்டோட எண்டில் மட்டும்தான் இந்த குறியீடு வரும், நடுவில்லாம் வராது. இக்குறியீடு சுக்கூன் செய்யப்பட்ட நூனின் சத்தத்தின் உச்சரிக்கப்படும். ஸோ சுக்கூன் செய்யப்பட்ட நூனின் சட்டம் அப்படின்னா அலிஃப் ஃபத்ஹா நூன் சுக்கூன் அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம், அன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த தன்வீன் அப்படிங்கிறது அன் சவுண்டு கொடுக்கும். அன், இன், உன் அந்த மாதிரிலாம் சவுண்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். பன், பின், புன், தன், தின், துன், ஜன், ஜின், ஜுன், சன், சின், சுன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம பாடம் 6ல் பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு குறிப்பாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தன்வீன் என்பது ஒரு வார்த்தையின் இறுதியில் மட்டும்தான் வரும். சுக்கூன் செய்யப்பட்ட நூன் என்பது ஒரு வார்த்தையின் நடுவிலும் இறுதியிலும் வருவதாகும். ஓகேங்களா. ஸோ தன்வீன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையின் இறுதியில் தான் வரும். ஆனால் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அப்படிங்கிறது, அதாவது நூன் சாக்கின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது உங்களுக்கு எங்கே வேணாலும் வரும். ஓகே, இப்போ சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனின் சட்டங்கள் 4 வகைகளாகும். இப்போ நம்ம அரபிக் லெட்டர்ஸில் 28 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சட்டத்தில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனின் சட்டங்களில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. அந்த 4 டைப்ஸில் 28 லெட்டர்ஸும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த 4 டைப்ஸ் என்னலான்னா இதுஹார், இத்காம், இக்லாப், இஹ்ஃபா. ஸோ இதுதான் அந்த 4 டைப்ஸ். ஸோ இந்த 4 டைப்ஸ்லேயுமே ஒரு சில லெட்டர்ஸ் வரும். அப்படின்னா இப்போ ஒரு இலிஹாரில் ஒரு கொஞ்சம் லெட்டர்ஸ், இதுகாமில் கொஞ்சம் லெட்டர்ஸ், இக்லாபில் கொஞ்சம் லெட்டர்ஸ், இஹ்ஃபாவில் ஒரு கொஞ்சம் லெட்டர்ஸ். ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 லெட்டர்ஸும் வந்துடும். ஸோ இந்த ரூல் என்ன, இந்த தஜ்வீத் ரூல் என்னென்னா, சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அப்புறம் எந்த லெட்டர் அங்கே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அப்புறம் பா வந்துச்சுன்னா அது தனி சட்டம். சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அப்புறம் மீம் வந்துச்சுன்னா அது தனி சட்டம். ஸோ அது எப்படி ஓதணும் அப்படிங்கிறதுக்கானது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனின் சட்டங்கள் 4 வகைகளாகும். இதெல்லாம் நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதுஹார், இதுகாம், இக்லாப், இஹ்ஃபா. சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனுக்கு பிறகு வரும் எழுத்துக்களை கவனித்து வகைப்படுத்தப்படும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 28 லெட்டர்ஸ் இதில் வகைப்படுத்தப்படும். இலிஹாரில் ஒரு 6 லெட்டர்ஸ், இதுகாமில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகைப்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு இல்ஹார் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். இல்ஹார்னா என்ன, இஹ்ஃபானா என்ன அப்படின்னு சொல்லி பாடம் 1லேயே நம்ம பார்த்துருப்போம். இன்ஷா அல்லாஹ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். இதுகாம் அப்படின்னா இணைத்தல், இதுஹார் அப்படின்னா வெளிப்படுத்துதல், இஹ்ஃபா அப்படின்னா மறைத்தல், இகுலாப் அப்படின்னா மாற்றுதல். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் இல்ஹார் பற்றி பார்க்கலாம். ஸோ இல்ஹார் அப்படிங்கிறது தெளிவாக ஓதுறது. ஸோ இல்ஹார்னால் தெளிவாக ஓதுதல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ஹார் என்றால் தெளிவாக ஓதுதல் என்பது பொருள். இல்ஹாருடைய எழுத்துக்கள் 6 ஆகும். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி கிளாஸ் 4ல் பார்த்துருப்போம். அல் ஹலக்குடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அம்சா, ஹ, ஐன, ஹ, குவைன, ஹ, இதெல்லாம் தான் அல் ஹலக்குடைய, அதாவது தொண்டை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வெழுத்துக்கள் தொண்டை எழுத்து, தொண்டையிலிருந்து உச்சரிக்கப்படுவதால் இவை ஹுருஃபுல் ஹக்கியா ஹுருஃபுல் ஹல்கியா என்று சொல்லப்படும். அதாவது அல் ஹலக்குடைய எழுத்துக்கள் அம்சாஹா, ஐனஹா, குவைனஹா. ஸோ இதோடைய சட்டம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இல்ஹார் அப்படின்னா தெளிவாக ஓதுதல். ஸோ தெளிவாக ஓதுறதுன்னா எப்படி இருக்கோ அதை அப்படியே ஓதிடுறது. அதில் குன்னாலாம் செய்யாமல் அது ஓதுறது. ஸோ இவ்வெழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பிறகு வருமானால்
அந்த நூன் அல்லது தன்வீனை குன்னா இல்லாமல் தெளிவாக ஓத வேண்டும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல என்ன சட்டம் அப்ளை ஆகுது அப்படின்னா, நூன் சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லெட்டர் வந்து இந்த 6 லெட்டர்ஸில் ஏதோ ஒன்று அம்சஹா ஐனஹா கொய்னஹா இந்த 6 லெட்டர்ஸில் ஏதோ ஒரு லெட்டர்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அந்த நூனை நம்ம வந்துட்டு குன்னா இல்லாமல் ஓதணும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். மின் அஹ்லி, அவ்வளோதான். மின் அஹ்லி, இதை மின் அஹ்லி இப்படிலாம் ஓதக்கூடாது. ஸோ இது இல்ஹார் உடைய ரூல் அப்ளை ஆகுறதுனால நம்ம அதை வந்து கேஷுவலாக இதில் எந்த ஒரு குன்னாலாம் செய்யாமல் நம்ம ஓதுறோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மின் அஹ்லி அன்ஹும் லிமன் ஹஷிய யன்ஹா அன் அம்த மின் ஐயி. ஸோ இதை இப்படி தான் வந்து ஓதணும். ரொம்ப சிம்பிள். சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீன், அதில் வந்து 6 இலுஹாரோடைய சட்டத்தில் இலுஹார் அப்படின்னா தெளிவாக ஓதுதல். ஸோ மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்குது. அதாவது அல் ஹலக் தொண்டை எழுத்துக்கள் தான் இதோடைய லெட்டர்ஸ். அம்சாஹா ஐனஹா கொய்னஹா. ஸோ இந்த 6 லெட்டர்ஸில் ஏதோ ஒரு லெட்டர் நூன் சுக்கூன் பெற்ற நூனுக்கு நெக்ஸ்ட் லெட்டராக வந்துச்சு அப்படின்னா அந்த சுக்கூன் செஞ்ச நூனையோ இல்லை தன்வீனையோ குன்னா இல்லாமல் ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அப்புறம் என்ன லெட்டர்ஸ் அந்த லெட்டர்ஸ் வந்தால் எப்படி ஓதுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் தன்வீனுக்கு அப்புறமும் அது வந்துச்சுன்னா எப்படி ஓதுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ தன்வீன் அப்படின்னா ஃபத்ஹத்தைன் கெஸ்ரத்தைன் லொமாத்தைன், இதுதான் வந்து தன்வீன். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். யௌம ஐதின் அலைஹா, யௌம ஐதின் அலைஹா. இங்கே யௌம ஐதின் அலைஹா அப்படிலாம் ஓதக்கூடாது. யௌம ஐதின் அலைஹா அபுதன் ஐதா சலாமுன் ஹியா யௌம ஐதின் ஹாஷியத் துஆமுன் இல்லா காதிபத்தின் ஹாத்தியாத். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுதான் வந்து சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீன் சட்டங்களுடைய ஃபர்ஸ்ட் வகையான இல்ஹார் தெளிவாக ஓதுதலுடைய ரூல். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீன் அப்படின்னா சுக்கூன் செய்யப்பட்ட நூனும் தன்வீனும். ஸோ அது வந்து 4 டைப்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு சொன்னோம். இல்ஹார், இத்காம், இக்லாப், இஹ்ஃபா. அதில் ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்த்துட்டோம் இல்ஹார். இல்ஹார் அப்படின்னா தெளிவாக ஓதுதல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ இல்ஹாருடைய லெட்டர்ஸ் அப்படிங்கிறது 6 லெட்டர்ஸ், அதாவது ஹலக்குடைய லெட்டர்ஸ் அம்சாஹா ஐனஹா கொய்னஹா. ஸோ இதெல்லாம் வந்து தொண்டை எழுத்துக்கள். இந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூன், அதாவது நூன் சாக்கினுக்கு அப்புறமோ இல்லை தன்வீனுக்கு அப்புறமோ இந்த லெட்டர் 6 லெட்டர்ஸில் ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நூன் சாக்கினையும் தன்வீனையும் குன்னா இல்லாமல் வெளிப்படுத்தி ஓதிடணும். அவ்வளோதான் இதோடைய சட்டம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் பார்க்கலாம். இந்த சட்டம் இவ்வளோ தான், பட் இந்த இடத்துல ஒரு ரூல் அப்ளை ஆகுறனால இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு வார்த்தையின் கடைசியில் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பிறகு ஹம்சத்துல் வஸ்ல் எனும் அலீஃப் வருமானால் அந்த நூன் அல்லது தன்வீனுக்கு கெசருடைய உச்சரிப்பில் ஓத வேண்டும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு நம்ம இங்கே பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா ஹம்சத்துல் வஸ்லுங்கிறது தனியாக நம்ம ரூல்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து பார்ப்போம். யௌம ஐதின் யௌம ஐதின் அல் முஸ்தகர்ரு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக ஓதுறவங்க எப்படி ஓதுவாங்க, இதை பார்த்த உடனே ரூல்ஸ் தெரியாதவங்களா இருந்தால் யௌம ஐதீன் அல் முஸ்தகர்ரு அப்படின்னு சொல்லி ஓதுவாங்க. ஆனால் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா யௌம ஐதீனில் முஸ்தகர்ரு, யௌம ஐதீனில் முஸ்தகர்ரு. ஸோ இங்கே என்ன ரூல் அப்ளை ஆகுதுன்னா ஹம்சத்துல் வஸ்ல், அதாவது அந்த அலீஃப்க்கு வந்து எந்த ஒரு குறியீடுமே இல்லாமல் குரானில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில குரானில் வந்து ஒரு ஸ்வாத் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஹம்சத்துல் வஸ்ல் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஹம்சத்துல் வஸ்ல். ஸோ இப்போ இங்கே என்ன ரூல்னா யௌம ஐதீன், ஸோ அந்த இடத்துல தன்வீன் வந்திருக்கு. ஸோ தன்வீன் அப்படின்னா தின்னுடைய ப்ரொனவுன்சியேஷன், அதாவது அந்த எப்படி அது ஃபார்ம் ஆகுதுன்னா தின்னா
அலிஃப் கெஸ்ரா ப்ளஸ் நூன் தானே இன்னுங்கிற சத்தம் கொடுக்குது, அதாவது தால் கெஸ்ரா ப்ளஸ் நூன் தான் தின். ஸோ அந்த நூன் சுக்கூன் வந்து அந்த இடத்துல வருது. நெக்ஸ்ட்டு லாமுக்கும் உங்களுக்கு வந்து சுக்கூன் வருது. ஸோ இன்னுக்கும் நூனுக்கும் சுக்கூன் வருது, தாலுக்கும் லாமுக்கும் சுக்கூன் வருதுங்கும் போது இருக்க சுக்கூனை வந்து நீங்கள் கெஸ்ராவாக மாற்றணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். யௌம ஐதீனில் முஸ்தகர்ரு அப்படின்னு தான் இதை நம்ம ஓதணும். என்ன ரூல்னால் ஹம்சத்துல் வஸ்லுடைய ரூல் பார்க்கும்போது நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த இடத்துல வர ரூல் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தின் இருக்கு இல்லையா, தின் வந்து தன்வீன் வந்திருக்கு. ஸோ தன்வீனை நம்ம பிரித்து பார்க்கும்போது தால் கெஸ்ரா ப்ளஸ் நூன் சுக்கூன் தான் அந்த இடத்துல தின் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் கொடுக்குது. ஸோ நூனுக்கும் அந்த இடத்துல சுக்கூன் வரும். நெக்ஸ்ட் வந்து லாமுக்கு அந்த இடத்துல சுக்கூன் இருக்குது அப்படிங்கும் போது அது நம்மளால் ஓத முடியாது, 2 சுக்கூன் இருக்கிறதுனால. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல எதுக்கு சுக்கூன் இருக்கோ அதை வந்து கெஸ்ராவாக நம்ம ஓதணும். ஸோ அதனால் யௌம ஐதீனில் முஸ்தகர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓதணும். இப்போதைக்கு இவ்வளோ போதும், அல்ஹம்துலில்லாஹ். இனி நம்ம வந்துட்டு ஹம்சத்துல் வஸ்ல் நம்ம தனியாக பார்க்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இல்ஹாரோடைய சட்டம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த ரூல்ஸ்குள்ளே போகலாம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதகாம் அப்படின்னு பார்க்கலாம். இதகாம் அப்படின்னா இணைத்து ஓதுதல் அப்படிங்கிற அர்த்தம் தரும். ஸோ இல்ஹார் பார்த்துட்டோம். இல்ஹாரில் 6 லெட்டர்ஸ் போயிடுச்சு இல்லையா, 28 லெட்டர்ஸில் 6 லெட்டர்ஸ் போயிடுச்சு. ஸோ இப்போ இதகாம் வந்து இணைத்து ஓதுதல், இல்ஹார் வந்து வெளிப்படுத்தி ஓதுதல் ஆர் தெளிவாக ஓதுதல் அப்படிங்கிற பொருள் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதகாம் அப்படிங்கிறது இணைத்து ஓதுதல். இதகாம் என்றால் இணைத்து ஓதுதல் என்று பொருள். இதகாமுடைய எழுத்துக்கள் 6 ஆகும். ஸோ யா, ரா, மீம், லாம், வாவ், நூன் இதெல்லாம் தான் வந்து இதகாமுடைய எழுத்துக்கள். ஸோ இதை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இல்ஹார்லேயும் சரி இப்போவும் சரி நீங்கள் அதையும் வந்து மெமரைஸ் பண்ணிவிடுங்க. ஹலக்கூடிய லெட்டர்ஸ் 6 லெட்டர்ஸ் ஈஸி தான். இங்கேயும் வந்து யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். ஸோ இவ்வெழுத்துக்களை இணைத்து யர்மலூன், அதாவது நம்ம குத்துபுஜத், ஹஸ்ஸலாத்தின் பல் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் ட்ரிக்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒன்று அதே மாதிரி போய் நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யர்மலூன் அப்படின்ற வேர்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யர்மலூன் யாரா மீம் லாம் வாவ் நூன். ஸோ உங்களுக்கு வந்து அதில் வந்துடும் என்றும் இதற்கு சொல்லப்படும். இதுகாம் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஸோ இதுகாம் சட்டத்திலேயே 2 வகை இருக்குது. அதாவது குன்னாவுடன் இதுகாம் செய்கிறது, குன்னா இல்லாமல் இதுகாம் செஞ்சு ஓதுறது. ஸோ அது வந்து பில் குன்னா, இதகாம் பில் குன்னா, இதகாம் பிலா குன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. பில் குன்னா அப்படின்னா குன்னாவுடன் இதுகாம் செய்கிறது, குன்னா இல்லாமல் இதுகாம் செய்கிறதுக்கு இதுகாம் பிலா குன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுகாம் அப்படின்னா இணைத்து ஓதுதல். அதற்கு 6 லெட்டர்ஸ் இருக்குது, யாரா மீம் லாம் வாவ் நூன். அதோடைய ஷார்ட் ஃபார்மாக யர்மலூன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுகாம்லேயே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து குன்னா உடன் இதுகாம் செய்கிறது, அதாவது இதுகாம் பில் குன்னா. நெக்ஸ்ட் வந்து குன்னா இல்லாமல் இதுகாம் செய்கிறது, இதுகாம் பிலா குன்னா. ஸோ இன்ஷால்லா குன்னா உடன் இதுகாம் செய்கிறத பற்றி இன்ஷால்லா பார்க்கலாம். ஸோ யர்மலூனில் உள்ள 6 எழுத்துக்களில், ஸோ 6 லெட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, நம்ம 2 டைப்ஸாக இருக்கிறனால இந்த டைப் குன்னாவுடன் இதுகாம் சேர்ந்து ஓதுதல், அதாவது இதுகாம் பில் குன்னா, அதில் வந்து யர்மலூனில் உள்ள 6 எழுத்துக்களில் யா, வாவ், மீம், நூன் என்ற 4 எழுத்துக்கள் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பிறகு வருமானால் அந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனின் உச்சரிப்பை விட்டுவிட்டு பின்னால் வரும் எழுத்தை இணைத்து குன்னாவுடன் ஓத வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதகாமுடைய லெட்டர் 6 அதை யர்மலூன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போது நீங்கள் வந்து அதை 2 டைப்ஸாக நம்ம பிரிக்க போகும்போது நீங்கள் யௌமின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதகாம் பில் குன்னாவுடைய லெட்டர்ஸில் வந்து ஷார்ட் ஃபார்மாக யௌமின், அதில் 2 லெட்டர்ஸ் நம்ம எடுத்துடுறோம், அதனால யௌமின் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். யர்மலூன் வந்து இதுகாமுடைய லெட்டர்ஸ், அதில் 2 டைப்ஸ் இருக்கனால ஃபஸ்ட் டைப்போடது வந்து இதுகாம் பில் குன்னாவில் வந்து யௌமின், யாவா மீம் நூன். சரிங்களா. ஸோ இந்த 4 லெட்டர்ஸ் சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அப்புறமோ தன்வீனுக்கு அப்புறமோ வந்துச்சுன்னா அந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூனோட உச்சரிப்பையும் தன்வீனுடைய, அதாவது அந்த இன் அப்படிங்கிற உச்சரிப்பையும் நீங்கள் விட்டுறணும்.
விட்டுட்டு பின்னால் வரும் எழுத்தோடு இணைத்து குன்னாவுடன் ஓத வேண்டும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபலன் நஸீதகும், ஃபலன் நஸீதகும். ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஃபஸ்ட்டு நூனை வந்து விட்டுட்டோம். சுக்கூன் செஞ்ச நூன் இருக்குது இல்லையா, நூன் சாக்கின் இருக்குது, அந்த நூன் சாக்கினை நம்ம விட்டுட்டு ஃபலன் நஸீதகும். ஸோ இங்கே குன்னாவும் செஞ்சுருக்கோம், ஒரு 2 கவுண்ட்ஸ் அளவுக்கு நம்ம குன்னாவும் செஞ்சுருக்கோம் இந்த இடத்துல. ஃபலன் நஸீதகும் ஃபமன் யஅமல். ஸோ இங்கே ஃபமன் யஅமல்னு இருக்குது. ஸோ நூன் சுக்கூன் பெற்றதுனால நம்ம அதை வந்து நூன் சாக்கினை விட்டுட்டு ஃபமன் யஅமல் பர்தன் வலா, பர்தன் வலா, பர்தன்னு நம்ம படிக்கல, அங்கே தன்வீன் கொடுத்துருக்காங்க, அன்சவுண்டை விட்டுட்டு பர்தன் வலா அப்படின்னு சொல்கிறோம். குலூபு யௌமஇதின், குலூபு யௌமஇதின் மின் மஸத் மின் வராஇஹிம், மின் வராஇஹிம் ஜஸாஅம் மின், ஜஸாஅம் மின் யௌமஇதின் நாஇமத். ஸோ யௌமஇதின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து யௌமஇதின், யௌமஇதின் நாஇமத் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஓதணும். ஸோ இந்த இடத்துல குன்னாவும் செய்யணும், அந்த நூன் சாக்கினையும் தன்வீனும் விட்டுறணும், அதோட ப்ரொனவுன்சியேஷனை விட்டுட்டு நம்ம வந்து ஓதணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் பில் குன்னாவுடைய சட்டம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். இதுகாம் அப்படிங்கிறதுல வந்துட்டு இணைத்து ஓதுதல் அப்படிங்கிற பொருள் தரும். 6 லெட்டர்ஸ் இருக்குது, யர்மலூன் அது அப்படி சொல்லுவாங்க. அதில் 2 டைப்ஸ் இருக்குது இதுகாம்லேயே. இதுகாம் பில் குன்னா, இதுகாம் பிலா குன்னா. அதில் ஃபஸ்ட் டைப் இதுகாம் பில் குன்னா, குன்னாவுடன் இதுகாம் செய்து ஓதுதல் அப்படின்னு. அதுக்கு வந்து 4 லெட்டர்ஸை நம்ம எடுத்துடுறோம். 4 லெட்டர்ஸை நம்ம வந்து இந்த சட்டத்துக்கு யூஸ் பண்ணுறோம். யா வாவ் மீம் நூன், அதை வந்து யௌமின் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். ஸோ இந்த யா வாவ் மீம் நூன் இந்த லெட்டர்ஸ்க்கு, இந்த லெட்டர்ஸ் சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகோ இல்லை தன்வீனுக்கு அப்புறமும் வந்துச்சுன்னா அந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூனையும் அந்த தன்வீனுடைய ப்ரொனன்சியேஷனை அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து அதை குன்னா செஞ்சு மட்டும் ஓதணும். இதுதான் வந்து இதுகாம் பில் குன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குன்னா இல்லாமல் இதுகாம் செய்து ஓதுதல், பிலா குன்னா பற்றி பார்க்கலாம். யர்மலூனில் உள்ள 6 எழுத்துக்களில் ரா லாம் என்ற 2 எழுத்துக்கள் சுக்கூன் செய்யப்பட்டு நூன் அல்லது தன்வீனுக்கு பிறகு வருமானால் அந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனின் உச்சரிப்பை விட்டுவிட்டு பின்னால் வரும் எழுத்தை குன்னா இல்லாமல் ஓத வேண்டும். ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த சேம் தான். அந்த ரா லாக்கு முன்னாடி சுக்கூன் செய்யப்பட்ட நூனோ இல்லை தன்வீனோ வந்துச்சுன்னா அதோட உச்சரிப்பை விட்டுறணும். விட்டுட்டு நம்ம அங்கே குன்னா செஞ்சு ஓதுறோம், இங்கே வந்து குன்னா இல்லாமல் ஓதுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். அர்ரப்பிஹிம், அர்ரப்பிஹிம் லஇல்லம் திக்ருல் ஆலமீன், திக்ருல் ஆலமீன் லரஊஃபுர் ரஹீம். ஸோ இதுதான் வந்து இதுதான் பிலா குன்னா. ஸோ ரொம்ப ஈஸி. பிலா குன்னாவோட லெட்டர்ஸ் ராவும் லாமும். அங்கே வந்து யௌமின் இதுகாம் பில் குன்னாவுடைய லெட்டர்ஸ் ரா அண்ட் லாம், பிலா குன்னாவுடைய லெட்டர்ஸ். ஸோ ரொம்ப ஈஸி தான் இதுகாமுடைய சட்டம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், விலக்களிக்கப்பட்ட வார்த்தைகள், அதாவது விதிவிலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்ஷால்லா பார்த்துடலாம். இதுகாம் எனும் சட்டம் இந்த 6 எழுத்துக்களை தவிர வேறு எந்த எழுத்திற்கும் பொருந்தாது. மேலும் திருக்குர்ஆனில் 4 வார்த்தைகளுக்கு மட்டும் இச்சட்டத்திலிருந்து விலக்காகும். அப்படின்னா விதிவிலக்கு. ஸோ இது வந்து விலக்கப்பட்டவை. இந்த வார்த்தைகளை சாதாரணமாக ஓதினால் போதுமானது அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்கள். ஸோ இப்போது நம்ம ரூல் படி அப்ளை பண்ணால் வாவ் அப்படிங்கிற லெட்டர் வந்திருக்கு பாருங்கள். இங்கே வாவ் வந்திருக்கு. வாவ் வந்து யௌமின்ல யா வாவ். ஸோ அது வந்து இதுகாம் பில் குன்னாவுடைய லெட்டர். ஸோ இப்போது அதுபடி நம்ம இதை ஓதணுன்னா எப்படி ஓதுவோம்? சுக்கூன் செய்யப்பட்ட நூன் இருக்குது அப்படின்னா கியூவன் அப்படின்னு ஓதுவோம். ஸோ அப்படி ஓதக்கூடாது. இங்கே என்னென்னா கின்வான்,
கின்வா அப்படி தான் இதை நம்ம வந்து ஓதணும். நெக்ஸ்ட்டு சின்வா சின்வா புன்யா. ஸோ இங்கே பாருங்கள் யா இருக்குது, சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அப்புறம் யா இருக்குது. புய்யா அப்படி நம்ம ஓதாமல் இது எப்படி ஓதணும், சிம்பிளாக புன்யா அத்துன்யா. ஸோ இந்த 4 குரான்லேயே வச்சு இதெல்லாம் சட்டங்களில் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீன் சட்டங்களில் இந்த 4 வேர்ட்ஸ் மட்டும் குரானில் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த 4 வேர்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரூலை விளக்கிட்டு நம்ம வந்து ஓதுறோம், நார்மலாக ஓதுறோம். இந்த 4 வேர்ட்ஸ் தவிர வேறு எல்லாத்துக்குமே நீங்கள் இதுகாம் பில்குன்னா மற்றும் பிலாக்குன்னாவுடைய ரூலை நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஓதுறோம். இந்த 4 லெட்டர்ஸ் மட்டும் அப்படி விளக்கப்பட்டிருக்கு. ஸோ கின்வா சின்வா புன்யா அத்துன்யா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக ஓதிடணும். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் வந்து இதகாமுடைய சட்டம். ஸோ இந்த 4 வேர்ட்ஸையுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயாவது எழுதியும் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இக்லாப் பற்றி பார்க்க போகிறோம். இக்லாப் அப்படின்னா மாற்றி ஓதுதல் அப்படின்னு சொல்லி பொருள் தரும். ஸோ இக்லாப் என்றால் மாற்றி ஓதுதல் என்று பொருள். இக்லாபுடைய எழுத்து பா எனும் எழுத்தாகும். ஸோ நம்ம வந்து இதுஹார் இக்ஃபா எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, அதில் 6 லெட்டர்ஸ் பார்த்தோம், இதில் 6 லெட்டர்ஸ் பார்த்தோம். சாரி, இதுகாம் இல்லை, இஹ்ஃபா இல்லை, நம்ம வந்து இலுஹாரில் 6 லெட்டர்ஸ் பார்த்துட்டோம், இதுகாமில் 6 லெட்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இக்லாபில் ஒரு லெட்டர், அதாவது பா பார்க்குறோம். இக்லாபுடைய எழுத்து பா என்னும் எழுத்தாகும். பா என்ற எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பிறகு வருமானால் அந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனை மீமாக மாற்றி குன்னாவுடன் ஓத வேண்டும். ஸோ இப்போ வந்து நூனோட உச்சரிப்பை நம்ம மீமாக மாற்றிடணும். பா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனோ இல்லை தன்வீனுக்கு அப்புறம் நூன் சாக்கின் அல்லது தன்வீனுக்கு அப்புறம் பா வந்துச்சுன்னு சொன்னால் அந்த நூனையும் தன்வீனையும் நம்ம வந்து அப்படியே அதை உச்சரிக்காமல் மீமாக நம்ம மாற்றணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், மின் பாதி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ ரூல்ஸ் தெரியாதவங்க படிக்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரூல் படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நூன் சாக்கினுக்கு அப்புறம் பா வந்திருக்குன்னா யூஸ்வலாக குரானில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மீம் வந்து நூனுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க, அதை வச்சே நீங்கள் வந்து ஓதிக்கலாம். ஒரு சில குரானில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ரூல் அப்ளை பண்ணி ஓதுற மாதிரி தான் இருக்கும், ஞாபகம் வச்சு. ஸோ இது பாருங்கள், மின் பாதி. ஸோ மின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் மிம்பாதி. ஃபஅம்பத்னா லனஸ்ஃபம் பின்னாசியா யௌமஇதின் பிஜஹன்னம. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அப்புறமோ இல்லை தன்வீனுக்கு அப்புறமோ வந்து பா வந்துருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நூனையும் தன்வீனையும் மீமா மாற்றி உச்சரிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ தான் இக்லாப். ஸோ நம்ம வந்துட்டு இலுஹார் இதகாம் இக்லாப்பும் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் இஹ்ஃபா அப்படின்னா மறைத்து ஓதுதல். இஹ்ஃபா அப்படின்னா மறைத்து ஓதுதல். இவைகளிலிருந்து, அதாவது இஹ்ஃபா என்றால் மறைத்து ஓதுதல் என்று பொருள். இலுஹார் இதுகாம் இக்லாப் ஆகியவற்றின் எழுத்துக்களை தவிர்த்து மற்ற அனைத்து எழுத்துக்களும் இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் ஆகும். ஸோ டோட்டலாக இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் 15 லெட்டர். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 6 + 6 இது பார்த்துட்டோம், அதாவது 6 + 6 12 + 1 பா பார்த்துருக்கோம் இல்லையா இக்லாப்பில். ஸோ வந்து 13 லெட்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எகெயின் இங்கே வந்து 15 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 28 லெட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ், அதாவது இலுஹார் இதுகாம் அண்ட் இக்லாப். அதாவது இலுஹாரில் நம்ம என்ன படித்தோம், அம்சாஹா ஐனுஹா கொய்னுஹா நம்ம வந்து பார்த்தோம் இலுஹாரில். நெக்ஸ்ட் வந்து இதகாம் பில்குனா பில்லாக்குனா ரெண்டையும் சேர்த்து எர்மலூன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இக்லாப்பில் பா பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுதான் வந்து இஃபாவுடைய லெட்டர்ஸ். தா, சா, ஜீம், தால், ஜால், ஜா, சீன், ஷீன், ஃபா, கேஃப். ஸோ மேலே இருக்க 10 லெட்டர்ஸ் வந்து லைட் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் கீழே இருக்க 5 லெட்டர்ஸ் பாருங்கள், ஸ்வாத், லுவாத், துவா, லுவா, காஃப்.
ஸோ இதெல்லாம் இக்ஃபாவுடைய லெட்டர்ஸ். இந்த 15 லெட்டர்ஸில் இருந்து இவைகளிலிருந்து ஏதேனும் ஒரு எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனுக்கு பிறகு வருமானால் அந்த நூன் உச்சரிப்பை மறைத்து குன்னாவுடன் 2 மாத்திரை அளவுக்கு நீட்டி ஓதணும். அதாவது 2 கவுண்ட்ஸ் வந்து நீட்டி ஓதணும். இப்போ நம்ம இதோடைய ரூல் என்னென்னா, நூனுடைய உச்சரிப்பை வந்து மறைச்சிட்டு அந்த இடத்துல குன்னா செஞ்சு ஒரு 2 கவுண்ட்ஸ்க்குள்ளே நீட்டி நம்ம வந்து ஓதணும். மேலும் அவ்வெழுத்துக்கள் கனமானதாக இருந்தால் கனமான குன்னாவுடனும் லேசானதாக இருந்தால் லேசான குன்னாவுடனும் ஓத வேண்டும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். கனமான எழுத்திற்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். யன்லுரு மன் தகா அதாபன் கரீபா குதுபுன் கையிமத். நெக்ஸ்ட் லேசான எழுத்துக்கான உதாரணம். ஃபமன் ஷாஅ அன்தர்னாகும் வகஅஸன் திஹாகா யௌமஇதின் ஷஅனு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் கனமான எழுத்திற்கான உதாரணம். நெக்ஸ்ட்டு லேசான எழுத்திற்கான உதாரணம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், யன்லுரு நூனை வந்து நம்ம வந்து மறைச்சி அதை குன்னா செஞ்சு நீட்டி, நெக்ஸ்ட் அது ப்ளஸ் ஹெவி லெட்டர்ஸ் வந்தனால இன்னும் அதை நல்லா ஹெவியாக நம்ம குன்னா செஞ்சோம். நெக்ஸ்ட் கீழே என்ன பண்ணோம், சுக்கூன் செய்யப்பட்ட நூன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் லைட் லெட்டர்ஸ் இருந்துச்சு, அதை நம்ம வந்து குன்னா செஞ்சுட்டு, அதாவது அந்த லைட் லெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து குன்னா செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனின் சட்டங்கள், அதில் வந்து 4 டைப்ஸ் பார்த்தோம். இல்ஹார், இக்லாப், இஹ்ஃபா, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளோடு பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு எல்லாத்துமே நல்லா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஃபைனலாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து, அதாவது ஒரு ரிவிஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ அதோட டைப்ஸ் மட்டும். ஸோ சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனின் சட்டங்கள் வந்து 4 வகைப்படும். சுக்கூன் செய்யப்பட்ட நூன்னா நூன் சாக்கின், தன்வீன்னா ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், லோமாத்தைன். ஸோ இல்ஹார் பார்த்தோம் இல்லையா. இல்ஹார் அப்படின்னா வெளிப்படுத்தி ஓதுதல், இல்லாட்டி தெளிவாக ஓதுதல். நெக்ஸ்ட் வந்து இதகாம் அப்படின்னா இனிச்சு ஓதுறது, இக்லாப் அப்படின்னா மாற்றி ஓதுறது, இஹ்ஃபா அப்படின்னா மறைச்சு ஓதுறது. ஸோ இல்ஹாரில் என்ன பார்த்தோம், ஹம்சாஹா, ஐனுஹா, வைனுஹா, இந்த லெட்டர்ஸ்லாம் நூன் சாக்கின் அண்ட் தன்வீனுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வெளிப்படுத்தி அங்கெல்லாம் குன்னா செய்யாமல் நம்ம ஓதிடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதுகாம் பார்த்தோம் இல்லையா. இதுகாம் வந்து இணைச்சு ஓதுறதுங்கிற பார்த்தோம். அதோடைய லெட்டர்ஸ் வந்து யர்மலூன். அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, பில் குன்னா, பிலா குன்னா. குன்னாவுடையது வந்து யௌமின், பிலா குன்னாவுடையது வந்து ரா அண்ட் லாம், இந்த 2 லெட்டர்ஸ் தான். ஸோ இது பில் குன்னானா நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்துட்டு இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். பிலா குன்னால லா ராம் அதாவது நூன் சாக்கின் தன்வீனுக்கு பிறகு லாமும் ராவும் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து இணைக்கணும், ஆனால் வந்து குன்னா செய்யாமல் ஓதுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இக்லாப்பில் வந்து நூன் சாக்கின் தன்வீனுக்கு அப்புறம் வந்துட்டு பா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து இந்த நூன் சாக்கின் தன்வீனுடைய உச்சரிப்பை மீமாக மாற்றி நம்ம ஓதணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் இஃபாவுடைய லெட்டர்ஸ், இது இல்ஹார், இதகாம், இக்லாப்பில் இருக்கிற லெட்டர்ஸை தவிர்த்து வேறு எல்லா லெட்டர்ஸுமே இஃபாவுடைய லெட்டர்ஸ் 10 லைட் லெட்டர்ஸ் அண்ட் 5 ஹெவி லெட்டர்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து இப்போது லைட் லெட்டர்ஸ்க்கு நூன் சாக்கின் தன்வீனுக்கு அப்புறம் வந்து லைட் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அந்த நூன் சாக்கின் தன்வீனுடைய ப்ரனன்சியேஷனை மறைச்சு அதில் வந்து குன்னா செஞ்சு லைட் லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம குன்னா செஞ்சுக்கணும். ஹெவி லெட்டர்ஸ் அப்படின்னா சேம், அதை வந்து ஹெவியாக நம்ம வந்து குன்னா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் வந்து வீடியோ வந்து செக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆகிடும். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ஈஸி தான். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ்னாவது இது நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிவிட்டு குர்ஆன் எடுத்து வச்சு நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க எவ்வளோ பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக சட்டங்கள் எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ நாள் சின்ன சின்ன சட்டமாக பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சட்டம். அல்ஹம்துலில்லாஹ்,
ரொம்ப ஈஸி தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி வைங்க. ஸோ இந்த இடத்துல இந்த அத்தியாயத்தில் இந்த ஆயத்தில் வந்துட்டு இந்த சட்டம் வந்து அப்ளை ஆகுது அப்படி சொல்லி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.